முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரங்கிற்கு பல துறைகளிலும், குறிப்பாக கல்வி, தொழில்துறை போன்ற துறைகளில் மிகவும் அனுபவம் பெற்ற ஆலோசகராக விளங்குகிற திருமிகு எம் ஞானசேகர் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். பல பயனுள்ள தகவல்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். பல துறைகள்லையும் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, எப்படி அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியான யோசனைகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆலோசனைகள்லாம் கொடுக்குறீங்க. கல்வித்துறையை பொறுத்து அந்த துறையை, அரசு கல்வித்துறையை எப்படி அணுகலாம், அங்கே என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஐயா, நான் 40 ஆண்டு காலமாக 1984 ஒரு சிறிய கன்சல்டன்சி ஆரம்பித்தேன். வெறும் 15 ரூபா முதலீட்டில் 10 வரி கொடுத்து இன்னென்ன கடனுதவிகள் பெறுவதற்கு எங்களை அணுகலான்னு போட்டேன். அதில் தாங்க என்னுடைய கன்சல்டன்சி ஆரம்பிச்சு. கொஞ்ச நாளில் சார் கல்வி கடன் வாங்கித்தாங்கன்னு 4 பேர் வந்தாங்க. சார் ஸ்காலர்ஷிப்பு நிறையா இருக்குன்றாங்க, எதை பற்றியுமே தெரியலைன்னு 4 பேர் வந்தாங்க. என் மகன் படிச்சுட்டான், வெளிநாட்டுக்கு போகணும், 5 லட்சம் கொடு, 7 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுன்றாங்க. ஒரு சட்டபூர்வமான ஒப்பந்தம், அந்த வேலைவாய்ப்பு அரசு ஒத்துக்கொண்ட அந்த வேலைவாய்ப்புக்குரிய விசா இல்லாமல் டூரிஸ்ட் விசாவில் கூட்டு போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் நல்ல சம்பளம் திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. நல்ல நிறுவனமாக போகணும், தமிழ்நாடு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் ஒன்று இருக்காமே அப்படின்னு கேட்டவங்க கூட உண்டு. அதை பற்றி தெரியாதவர்கள் தான் இன்றைக்கி வரைக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மந்திரியை, வேலைவாய்ப்பு மந்திரியை தலைவராக போட்டு ஒரு ஐஏஎஸ் எம்டியாகவும் இன்னொரு ஐஏஎஸ் ஜாயிண்ட் எம்டியாகவும் போட்டு இதே நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் ஆரம்பித்து உலக நாட்டில் இருக்க இந்திய தூதர்களுக்கெல்லாம் கடிதங்கள் எழுதி, வெளிநாட்டு பத்திரிகைகளெல்லாம் விவரங்களை கேட்டு, அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி இவங்களே தபால் அனுப்பி உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ், நர்சஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் உதவியாளர்கள், பார்மசிஸ்ட்லாம் தேவையாமே, நாங்கள் ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனம், நீங்களோ சவுதி அரேபியாவினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஏன் நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கிறக்கூடாது? உங்களுக்கு நல்ல தரமான எம்பிபிஎஸ் முடித்து 2 வருஷம் 3 வருஷம் அனுபவம் இல்லை, நல்ல ஹை மார்க் வாங்கினவங்கள நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க, அக்ரிமெண்ட் போடுங்க, நாங்களும் அதில் சைன் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி அவங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்களுக்கு அந்த உங்கள் நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, திரும்பி வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு காசு இருக்காது, அதனால் திரும்பி வர்றதுக்கு 7000 ரூபான்னா அந்த 7000 ரூபாயை எங்கள் பேர்லேயும் அவர் பேர்லேயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட சொல்லி எங்கள் அதிகாரிகளே அனுப்பி வைப்பாங்க. ஒரு பிரச்சனைனா நாங்கள் அவருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து கூப்பிட்டுக்குவோம். அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, இப்போ இருக்கா? இன்று பிரமாதமாக 200 பேர் வேலை பார்க்குறாங்க. கிண்டியில் 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. தமிழகமுங்கும் போய் வேலை வாங்க கேட்குறவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. தினந்தோறும் ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கனடாவிலேருந்து கடிதம் வந்திருக்கு, 60 இன்ஜினியர்கள் தேவை, உடனே 600 ரூபா கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவோம், நாங்களே டிக்கெட் எடுத்து கொடுக்கறதுலேருந்து விசாவிலேருந்து நாங்களே உங்களை ஏற்றி விடுவோம். அரசாங்க வேலை. சவுதி அரேபியாவில் என்னென்ன வேலைகள் காலி இருக்குது, பக்கத்தில் இருக்க துபாயில் வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர், வீடு கட்டுறதுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர், கொத்தனார், சித்தார் ஆள்களை நம்பி போய் பல லட்சம் பேர் பல கோடிகளை இழந்து நடுத்தருவில் போய் 50,000 பேசி அங்கே போய் 20,000 சம்பளம் கொடுப்பது, ஆடு மாடை மேய்க்க சொல்கிறது, இன்ஜினியர்களை படித்தவங்களை கட்டட வேலைக்கு போய் சொல்கிறது, ஒரு ரூமில் 10 பேரை தங்க வைக்கிறது, குடிதண்ணிக்கு கூட கஷ்டப்படுற மாதிரி உலகம் முழுவதும் எப்போ எந்த நாட்டில் விழிப்புணர்வு இல்லையோ, சட்டத்திட்டங்கள் தெரியலையோ, இதே தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் இருக்கோம், 1.5 கோடி பேர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, 10 கோடி பேர். எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுமா? பல நாடுகள் இந்தியா டிரைவர் வேணும், அதில் குறிப்பாக சீக்கியர்களையும் தமிழர்களையும் தான் நம்பி கனடா கேட்குது. அரபிய நாடுகள் முழுவதும், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், அதாவது அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகள்லேயும் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் குறைவாக இருக்காங்க, படிக்கவே வரமாட்டுறாங்க. அடுத்து பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இல்லை, பார்மசிஸ்ட் இல்லை. அந்த மருத்துவத்துறையில் 100 வகையான கோர்ஸுகள் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஆட்களுக்கு தெரியாது. இப்போ இந்த கிண்டியில் இருக்க அந்த நிறுவனத்தோட பெயர் என்ன? தமிழ்நாடு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட். பெண்கள் ஐடிஐ கேம்பஸ். நீங்கள் கிண்டி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். சிட்கோ இருக்குது. 1/2 ஃபர்லாங் நடந்தால் டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்,
எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 10வது கட்டடம். அதுக்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஐடிஐ, பெண்களுக்கான ஐடிஐ இருந்துச்சு. அதை பாதியை ஒதுக்கி விட்டுட்டு அதில் பல்வேறு அலுவலகங்களை கட்டிடுச்சு அரசாங்கம். அதில் ஒரு அலுவலகம் தமிழ்நாடு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன். அதில் தான் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இயங்குச்சு. அதை ஒரு அருமையான ஐஏஎஸ் இருந்தாங்க. அவங்க டெவலப் பண்ணி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இல்லாத இடமே இல்லைன்னு ஆகி மவுண்ட் ரோடில் அருமையான இடம் நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய ஆஃபீஸ் பில்டிங்கில் வாடகைக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும் அங்கே இயங்குது. அதுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வெறும் கம்மியான ஃபீஸு. ஏன்னா நான் நர்ஸுகளை நிறையா பேரை வேலைக்கு சேர்த்து விட்டேன். அதனால் 600 ரூபா ஃபீஸ்னு தெரியும். எனக்கு கையில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து ஒரு 3 மாதம் நம்ம ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் 2007 படுத்து கிடந்தேன். நிறைய விஐபிஸு அதிகாரிகள் எல்லாம் என்னை பார்க்க வந்த காரணத்தினால யாராவது விஐபி என்று நினைத்து கொண்டு எல்லாம் வணக்கம் போட்டு என்னை நல்லா நர்ஸுகள்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. அங்கே அதிகம் பேர் பிஎஸ்சி நர்ஸு, எம்பிபிஎஸ் படித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க, கொஞ்சமாக படித்த டிப்ளமோ இன் நர்சிங், இவங்கெல்லாம் என்னையோட பழகிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏமா 2 வருஷம் 3 வருஷம் அனுபவப்பட்டீங்க, 30,000 40,000 தான் சம்பளம்ன்றீங்க, வெளிநாடுகளில் ஈஸியாக வேலை கிடைக்குது சார், 2 லட்சம் கேட்குறாங்க, 3 லட்சம் கேட்குறாங்க, டூரிஸ்ட் விசாவில் வாண்டுறாங்க, ஏமா தேவையில்லை. அது அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் அடையாறு டிசி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல பிடிசி டெப்போ பக்கத்தில் இருந்துச்சு. அந்த பில்டிங்கே நானே கூட போய் சுகமாயிட்டேன். இந்த நர்ஸுகள்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு வந்துடுவாங்க. அங்கே வேலை பார்த்தவங்களாம் வெளியே கொண்டு போய் 100கணக்கான பேர் அனுப்பி விட்டேன். என்னடா அந்த நிர்வாகத்துக்கு ஆமாம் எலும்பு சிகிச்சை பில்டிங்கில் ஏகப்பட்ட நர்ஸுகளை காணுமேன்னு ராமசாமி உடையாரே கேட்டிருக்காரு. அவர் ஒரு மகன்லாம். ஆமாங்க, ஒரு ஆள் விஐபின்னு சொல்லிக்கிட்டு வந்தான், ஆற்காடு வீராசாமி, பெரிய பெரிய ஆள்லாம் அவருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவர் இந்த கொஞ்சம் விவரமான ஆள் போல் இப்படி வெளிநாட்டுக்கு போகலான்றதெல்லாம் சொல்லி விட்டு போயிட்டார். 2 பேர் போனால் அவள் 10 பேரை கூப்பிட்டுட்டா, ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. புதுசாக நிறைய ஆட்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம். 50,000 1 லட்சம் ஸ்டைபண்ட் வாங்கினதை திருப்பி கட்டினாலும் கட்டிட்டு போயிட்டாங்க. அவர் கோவப்பட்ட அவர் பரவாயில்லைங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. இல்லாட்டி என்னை ஏன் அப்படி செஞ்சேன்னு கூட கேட்டிருக்கலாம். அது எனக்கு மகிழ்ச்சி தான். அப்படி விழிப்புணர்வு இல்லாத ஒரு டாக்டர், நர்ஸு, பார்மசிஸ்டே இருக்கும்போது கம்பி கட்டுறவர், கொத்தனார், சித்தாள், அந்த பில்டிங் சம்மந்தமான வயரிங் பண்ணக்கூடியவங்க, அந்த பில்டிங் வேலை நடக்கும்போதே ப்ளம்பிங் வேலை பண்ணி அந்த புது பில்டிங்கை கட்டக்கூடியவர்கள் வெளிநாட்டில் நிறைய தேவைப்படுறாங்க. இங்கே விழிப்புணர்வு இல்லை. எனக்கு தெரியுங்க, இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போயிருக்கேன். பல மாநிலங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்காகவாது ஒரு தொழில் கருத்தரங்கம், ஒரு கண்காட்சிக்காகன்னு போயிட்டு வந்திருக்கேன். பலர் இங்கு வர்றவங்க என்னோட தொடர்பில் இருக்காங்க. நான் ஒரு 13 வயது 8ஆம் வகுப்பு படித்த காலத்திலேருந்து என் திருமணத்துக்கே 500 இன்விடேஷன் வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். பேனா நண்பர்கள்னு ஒரு இந்த ஃபேஸ்புக் வர்றதுக்கு முந்தி உலகம் முழுவதும் இருந்துச்சு. கடிதங்கள் மூலமாக, கொரியர் மூலமாக, இந்தியன் ஏர்லைன்ஸ் மூலமாக, அந்த ஏர்மெயில் மூலமாக, கப்பலில் போகக்கூடிய சீமெயில்னு இருந்துச்சு, இப்போலாம் இல்லை. அது மூலமாக பல நாடுகளுக்கு தபால் அனுப்புறது, அவங்ககிட்ட நட்பு வாங்குறது, அவங்க கேட்குற பொருளை அனுப்புறது. வெறும் தேயிலையினுடைய இலை கேட்பாங்க. அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. அதுக்காக நான் எங்கள் சொந்த ஊர் உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் குமுளின்ற இடத்துக்கு போய், அல்லது கேரளாவில் இருந்த எங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த முண்டக்காயம், இப்போ வண்டி பெரியார், அந்த பெரியார் டேம் இருக்க ஏரியாவில் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிறது, டிக்கெட் எடுத்து அங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருந்து டீ குடிச்சிட்டு ஒரு 10-20 பேர்கிட்ட கேட்டு அந்த 50-60 இலைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு மாதம் புஸ்தகங்கள் நோட்டுக்குள்ளேயே அப்படி வச்சுருந்து காஞ்ச பிறகு இதுதான் டீ இலைன்னு உள்ளே வச்சு அனுப்புவேன். இந்திய ஒரு நாணயங்களை அனுப்புவேன், இந்திய போஸ்டல் ஸ்டாம்ப் அனுப்புவேன். இப்படி இருந்து என் திருமணத்தை போது 100கணக்கானவர் வெளிநாட்டுக்காரங்க தான் தந்திகள் கொடுத்துருந்தாங்க, தபால்கள் போட்டிருந்தாங்க. பலர் அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி அவங்களாம் வந்தாங்க. அப்படி இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, அந்த நட்பின் அடிப்படையில் நிறையா பேரை பழகின காரணத்தினாலையும் இந்தியா முழுவதும் எந்த ஊருக்கு, பெரிய ஊருக்கு போனாலும் என்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் ஒரு அரசு அதிகாரியாக இருப்பார், ஒரு எம்எல்ஏயாக இருப்பார், இல்லை ஒரு தனியார் நிறுவனம் வச்சுருப்பார். அந்த பேனா நட்பு மூலமாக அப்புறம் வருஷத்துக்கு கூட மாநாடு கொண்டாடுவாங்க. நானே மாநாடு போட்டிருக்கேன். அப்போ 400 பேர் 500 பேர் வருவாங்க. 2 நாள் 3 நாள் கல்யாண மண்டபம் பிடிச்சி 3 மேலே சாப்பாடு போட்டு எல்லாம் நண்பர்கள் ஆக்கிக்கிறோம். இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அங்கங்கே மாநாடு போடுறாங்கல்ல, அது மாதிரி. அப்படி இருந்த காரணத்தால் நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். படிப்பதற்கு 20 ரூபா 30 ரூபா தான் ஃபீஸு, கட்ட காசு இல்லை. 1947க்கு முன்னால், அதுக்கு முன்னால் ஒரு 100 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த காலம் பூராமே பள்ளிக்கூடங்களே இல்லை.
கல்லூரிகளே சென்னையில் ஒரு லயலா காலேஜ், விட்டா ஊரிஸ் கல்லூரி, விட்டா திருச்சியில் சென்ட் ஜோசப்பு, மதுரையில் அமெரிக்கன் காலேஜ், மிஜரா காலேஜ், திருநெல்வேலியில் சென்ட் சேவியர்ஸ், அங்கே தான் நான் படித்தேன். இப்போ 2023 100வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு வந்தோம். நான் 50வது ஆண்டு விழாவில் படித்தேன். 100வது ஆண்டு விழாவிலையும் எங்கள் வகுப்பில் 3 பேர் மட்டும் கலந்துக்கிட்டோம். அப்போ இந்த கல்லூரிகள் தான், வேறு கல்லூரிகள் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவட்ட தலைநகர்களில் உருவாச்சு. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக கலைக்கல்லூரிகள், அதிக இன்ஜினியரிங் கல்லூரிகள், அதிக மெடிக்கல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பாலிடெக்னிக், ஐடிஐ எல்லாமே இந்தியாவில் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற நிலைமை உருவாகி போச்சு. இதனுடைய வரலாறையும் ஒரு நிமிஷம் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதன் வாயிலாக, நம்முடைய முற்றம் வாயிலாக. காரணம், காமராஜர் ஐயா காலத்திற்கு முன்பும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, வெவ்வேறு முதல்வர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாலேயும் பிரிட்டிஷ்காரனே இந்த 4 மாநிலத்தை சேர்ந்து சென்னை மாகாணம்னு வச்சு ஒரு சட்டமன்றம் உருவாக்கி சென்னையில் தலைமைச் செயலகம் இருந்துச்சு. 4 மாநிலத்துக்கு சென்னை மாகாணம் இருந்துச்சு, முதலமைச்சர்கள் இருந்தாங்க, தேர்தல் வச்சான். அப்படி இந்தியா முழுவதும் ரோடை போட்டான், கல்லூரிகள் கட்டினா, ரயில்வே லைன்களை புதுசாக போட்டான். எல்லாம் பிரமாதமாக அந்த பிரிட்டிஷ் அரசு செய்திருக்கு. அதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். ஆனால் அவங்க போயிட்டாங்க. 47க்கு பிறகு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பள்ளிக்கூடம், ஒரு மாவட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் காலேஜஸ். அப்போ தான் காமராஜர்னு ஒருத்தர் படிப்பறிவு இல்லாதவர், அவருக்கு ஏதோ இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்திருக்கும் போல், கல்வி தான் முக்கியம். இப்போ அதை அவரை நினைக்கிறேன் இந்த பேட்டியில், கல்வி வந்து விட்டால் அவன் முன்னேறிடுவான், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவான், ஒரு தொழில் தொடங்கிடுவான், வெளிநாட்டுக்கு போயிடுவான்னு அவர் நினச்சி பட்ஜெட்டே 500-600 கோடி தான் வருஷத்துக்கு, அதில் பாதியை பள்ளிக்கூடம் கட்டுப்பா, பாதியை டேம் கட்டு, செக்கு டேம் கட்டு, கால்வா போடு, அப்படி செய்த ஒரு மகானாக இருந்திருக்காரு. ஒரே வருஷத்தில் 30,000-40,000 பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்காரு. தனியார்களுக்கெல்லாம் அனுமதி. ஒரே வகுப்பாக ஆரம்பிப்பா உங்கள் ஊரில், அடுத்த வருஷம் 2வது வகுப்பு, 5 வகுப்பு வரைக்கும் நீ இப்போ கட்டணம் கட்டிக்க, வருஷம் கொஞ்சம் மானியம் தர்றோம். இப்படி உருவான பள்ளிக்கூடமெல்லாம் இன்றைக்கி +2 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் நடக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பள்ளிக்கூடங்கள். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே 10th +2 எங்கே வேணாலும் படிச்சிடலாம் அப்படிங்கிற நிலை உருவாகி 5 முதல் 10 லட்சம் பேர் 10th, அதே மாதிரி 5 முதல் 10 லட்சம் பேர் +2. இதில் ஒரு 60% மேல் படிப்புக்கு, ஒரு 10% இன்ஜினியரிங் மருத்துவத்துக்குன்னு போய் இன்று மூளை முடுக்கெல்லாம் டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. பாலிடெக்னிக், ஐடிஐ, கலைக்கல்லூரியில் படித்தவர்கள், பிஎட் கல்லூரிகள். நான் இப்போ அடிக்கடி திருநெல்வேலி போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 100கணக்கான பிஎட் கல்லூரி. எனக்கு ஆச்சரியம், கல்லூரிகளை விட பிஎட் கல்லூரி ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குது? ஏன்னா என் நண்பர் ஒருவர் திரு தமிழ்ச்செல்வன் இருக்காங்க, அவர் ஒரு கல்வியியல் கல்லூரி வச்சுருக்காங்க, பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அவருக்கு ஒரு ஆலோசகர் மாதிரி இருக்கும்போது இதர கல்லூரிகளுக்கெல்லாம் அவருடைய காரில் அவரோட போக ஆரம்பித்தேன். இதில் படித்தவங்க பூரா இத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க, இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்கன்னு அவங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து புல்லரித்து போனேன். வட மாவட்டங்கள்லாம் அப்படி இல்லை. அப்போ இதுபோல் இந்த 38 மாவட்டங்கள்லையுமே கல்வி மாநிலமாக தமிழ்நாடு ஆகிப்போச்சு. ஏன்னா அத்தனை அந்த காமராஜர் ஐயா காலம் முடியுது, 67, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருது. குறுகிய காலம் அண்ணாதுரை, பேரறிஞர் ஐயா சிஎன் அண்ணாதுரை ஐயா இருந்தாங்க, அடுத்து கலைஞர் ஐயா வந்தாங்க, தொடர்ந்து எம்ஜிஆர் ஐயா வந்தாங்க, புரட்சித் தலைவி அம்மா வந்தாங்க, ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாமே சுகாதாரத்துக்கும் கல்விக்கு தான் நிறையா பணம் ஒதுக்கணும்னு ஒரு பாரம்பரியம் உண்டாகி நாட்டில் அதிக வருமானம் வந்தோடனே 30,000 கோடி 40,000 கோடி 15,000 கோடி 20,000 கோடி கல்விக்கும் இதுக்கு ஆரம்பித்து எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள், எங்கு பார்த்தாலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள், குறுகிய காலம் படிக்கிறதுக்கு சமுதாய பாலிடெக்னிக்குகள் தனியாரில் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் மட்டும் வைக்கல. இப்போ டிவிஎஸ் இருக்குது, டிவிஎஸ் சமுதாய கல்லூரி, வாங்க டிப்ளமோ ஐடிஐ படிங்க, உங்களுக்கு உடனே எங்கள் கம்பெனிகளில் வேலை தர்றோம். இப்படி எல்லா பேரும் ஆரம்பித்து கல்வியில் சிறந்த மாநிலமாகி உலகம் ஒரு சுந்தர் பிச்சை உருவாகிற அளவுக்கு, ஒரு நிர்மலா நுயி வர்ற அளவுக்கு, உலகம் முழுவதும் பெரிய பெரிய நிறுவனங்களில் சிஓவாக இருக்கக்கூடிய அளவுக்கும். பாருங்கள், என்னுடைய மகள் மணிலாவுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போனாங்க. அவங்களுக்கு விசா வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன்.
அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு தூதர் ஆஃபீஸுக்கு. அங்கே ஒருத்தர் கணவன் மனைவி 2 பிள்ளைகளோட ஒரு நல்ல அதிகாரி மாதிரி இருந்தார். எல்லாமே அங்கே வெயிட் பண்ணி தாங்கணும். காலையில் போனால் 4 மணி ஆயிரும். நண்பர் ஆகிட்டோம். ஒன்றா டிஃபன் சாப்பிட்டான். நீ யாருன்னு கேட்டேன். நான் இன்ஜினியராக இருக்கேன்னாரு. இப்படி என் மக போகிறாங்க, எப்படி நல்ல ஊரா, அனுப்பலாமா நம்பி MBBSக்குன்னு கேட்டேன். ரொம்ப அருமையான நாடு, நீங்கள் யாருன்னு போது தான் நான் சொல்கிறாரு, நான் ஒரு அமைச்சர் ரேங்க்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கே அதெல்லாம் தீவுகள், மணிலாவுக்கே கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்கு வட சென்னை அனல் மின் நிலையம் மாதிரி, நெய்வேலி அனல் மின் நிலையம் மாதிரி பிரம்மாண்டமான அனல் மின் நிலையம். 10,000 பேருக்கு வேலை பார்க்குறாங்க. பிரம்மாண்டமான ஒரு தீவு பூரா அதுதான். அதில் ஒரு இன்ஜினியராக போனேன். அதனுடைய தலைவராக உயர்ந்திருக்கேன், மந்திரி ரேங்கில். என் குடும்பத்தினருக்கு தனி பங்களா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே உங்கள் மகளை பார்க்க வர்றீங்கன்னா பெரிய கெஸ்ட் ஹவுஸ் பிரம்மாண்டமாக அதுக்குள்ளே இருக்குது, வாங்க நீங்கள் ஃப்ரீயாக தங்கிக்கலாம். நான் அதை பயன்படுத்திக்கல. ஒரு 4 மணி நேரம் அவர்கிட்ட பேசி, படிப்பு பாருங்கள், ஆந்திராக்காரர், சென்னையில் வந்து BE படிக்கிறார், சென்னையில் சில அனல் மின் நிலையங்கள் இதில் எல்லாம் பணிபுரிகிறார். இப்படி ஒரு அனல் மின் நிலையத்தில் தலைமை இன்ஜினியர் வேலைக்கு ஆள் தேவைன்னு பத்திரிகையில் விளம்பரம் பார்க்குறார், போடுறாரு, செலெக்ஷன் ஆகிட்டார், போயிட்டார். படிப்படியாக ஒரு 10 வருஷத்தில் அதனுடைய தலைவர் ஆகிட்டார். பாருங்கள், ஒரு தமிழ்நாட்டில் படித்த அவர் ஒரு நாட்டில் ஏகப்பட்ட அனல் மின் நிலையங்கள், அவர் கண்ட்ரோல்லையும் ஒரு அனல் மின் நிலையம் மணிலாவில் அவருடைய தலைவராக இருக்கார். இப்படி உலகம் முழுவதும் சொல்லிக்கிட்டே போகலாம். கப்பல் கம்பெனிகளில், IT கம்பெனிகளில், டாக்டர்களாக, ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலையே ஒரு குறுகிய கொஞ்சத்து ஓட்டில் தோத்தாங்க கமலா ஹாரிஸ். இல்லைன்னா அவங்க இன்றைக்கி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் வரி போடணும், சண்டை படிக்கணும், வாயில் வந்ததெல்லாம் பேசணும்னு சொல்லக்கூடிய ஆள் அல்ல. ஆனால் அவரை அனைவரும் திட்டமிட்டு அவரையும் அவரோடு சேர்ந்து நின்றவர்களையும் தோக்கடிச்சிட்டாங்க. அது ஒரு வேறு கதை, நான் அரசியல் பேச விரும்பலை. அப்படிப்பட்டவர்கள் அவங்க எப்படி அங்கே போக முடிஞ்சிச்சு? ஒரு சாதாரண அட்வொகேட்டாக போய் அரசு வழக்கறிஞராக இருந்து, ஒரு MP ஆகி, ஒரு மாநில கவர்னராகி, துணை ஜனாதிபதியாகி, ஜனாதிபதிக்கு சோமுள்ள இன்சார்ஜ் ஜனாதிபதியாகவே பல ஆண்டுகள், பல மாதங்கள் இருந்து, அவரை எல்லா பேருமே சேர்ந்து இவர் பிரசிடென்டல் கேண்டிடேட்டுக்கு சோமுல்ல, அவரே நான் ஒதுங்கிக்கிறேன்றாரு. வேறு ஆளை தேர்ந்தெடுக்க அவர் விரும்பலை. நீங்களே ஜனாதிபதியாக நில்லுங்க, நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு உலகத்தை ஆளுகின்ற அடாவடியான ஏராளமான ஆயுதங்களையும் பணத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பலம் மிகுந்த ஒரு நாடு, தனக்கு கீழ் 10-20 நாடுகளை கூட்டணியாக வைத்துக்கொண்டு நேட்டோன்னு வச்சுக்கிட்டு அவங்க மட்டுமே முன்னேறி கொண்டு அவர்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் சுட்டு பொசுக்கி அழிக்கின்ற ஒரு நாடு. இன்றைக்கி நம்ம இந்தியர் ஒருத்தர், அங்கே தமிழர் ஒரு அம்மா ஜனாதிபதி ஆகின்ற அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இந்தியாவை சேர்ந்தவர் பிரதமராக இருந்தார் ஒரு டைம் லண்டனில். உலகம் முழுவதும் மொரைசிஸில் தொடங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் பல நாடுகளில், பல மாநிலங்களில் அமைச்சர்களாக, இந்த மலேசியா, சிங்கப்பூரில் அமைச்சர்களாக, கவர்னர்களாக, துணை முதல்வராக, மொரைசிஸ் போன்ற இடங்களில் ஜனாதிபதியாக தமிழ் மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்தார்கள் என்றால் கல்வி, 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 படிப்பு, அனுபவம். அதற்கு ஏன் பக்கத்தில் இருக்க கேரளாக்காரங்க இது மாதிரி போக முடியலை? பக்கத்தில் இருக்க தெலுங்கானா, ஹைதராபாத், கர்நாடகா ஏன் போக முடியலை? அவங்களாம் நமக்கு பின்னால் புரட்சித் தலைவர் MGR தான். MGR அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் அவர் போட்ட விதை பெரிதாக வரும்போது நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் தேவைப்பட்டுச்சு, நிறையா பாலிடெக்னிக் தேவைப்பட்டுச்சு. எல்லாம் வெவ்வேறு ஊர்களில் போய் படிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த MGR அவர்களும் கலைஞர் அவர்களும் தனியார்களுக்கு பாலிடெக்னிக், ITI, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை கல்லூரிகள் இதெல்லாம் கொடுப்பதற்கு முன்பு நிறைய பேர் வெளியூர்லேருந்து அங்கே வந்து வேலை பார்த்தாங்க. நம்ம ஆட்கள் பம்பாய் போனோம், பெங்களூர் போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், ஆஸ்திரேலியாவுக்கு போனோம், பல நாடுகளுக்கு போய் படிச்சுட்டு வர்ற நிலைமையை இவங்க தான் மாற்றினாங்க. 15,000 ரூபா கட்சிக்கு நிதி கொடுப்பா, யார் MGR சொல்கிறாரு, உனக்கு பாலிடெக்னிக்கு 50,000 ரூபா கட்சிக்கு நிதி கொடு, நான் அரங்கநாயகத்தில் சொல்லி உனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தர்றேன் அப்படின்னு அவரோடு அப்போ அந்த அரசியல் ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் இருந்த அதிகாரிகள், MLC-யாக இருந்தவங்க, MLA-யாக இருந்தவங்க, அமைச்சர்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தார். விளையாட்டா ஏதோ 4 பேர் வச்சு பிழைச்சிக்கிட்டோம், புறம்போக்கு நல்லா இருக்கா வாங்கிக்க குறைஞ்ச விலையில் அப்படின்னு ஆரம்பித்தது. இன்றைக்கி பூதாகரமாக 600-700 இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவக் கல்லூரி. நான் சின்னஞ்சிறு மருத்துவக் கல்லூரியை டெல்லியிலையும் பார்த்துருக்கேன், இலங்கையில் பார்த்துருக்கேன், பல நாடுகளில் பார்த்துருக்கேன். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான நம்ம டெல்லி பிரதேஷ் அரசாங்கத்தினுடைய ஜேபி நாராயண் பேரில் JPN மருத்துவக் கல்லூரி, ஹாஸ்பிட்டல் பிரமாண்டமாக, அது ஒரு ஜெயிலாக இருந்திருக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். பகத்சிங் ஐயாவும் அங்கே தான் தூக்கில் போட்டு அவருக்கு பெரிய நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. நான் பார்த்ததுலேயே பிரமாண்டமான கல்லூரி அதுதான்.
அதை விட இப்போ விருதுநகரில் ஒரு சின்ன மருத்துவக் கல்லூரி இருக்குது. முந்தி இருந்த சின்ன ஹவுசிங் போர்டெல்லாம் இடிச்சிட்டு இப்போ இருக்க அமைச்சர் தான் அந்த காலத்தில் ஹவுசிங் போர்டாக கட்டடங்கள் கட்டினார். அதை பற்றி விவாதிக்க விரும்பலை. ஸ்திகலமாகி போச்சு, பூரா இடிச்சு தள்ளிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சின்ன ஒரு 2 ஏக்கரில் ஒரு மெடிக்கல் காலேஜ். இப்படி எல்லா கல்லூரியும் பார்த்தவன். ஆனால்